நம்ம உடம்புக்குள்ளே குண்டலின்ற ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்புக்குள்ளே சிவன் உட்காந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு உயிரையும். இது டீப்பாக உள்ஞானத்தில் பார்த்தா தான் தெரியும், வெளிஞானத்தில் பார்த்தா தெரியாது. மனித உயிர்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு குண்டலின்னு ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. அதுதான் நம்மளை ஆட்டி வைக்கிறது. அதை ஆட்டி வைக்கிறது நமக்குள்ளே இருக்கிற சிவன். கால் மேலே காலை போட்டு சிறு அணுவாக உட்காந்துட்ருப்பார். அதுதான் சிவன். எதுலேயும் இருப்பார், தூண்லேயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், எண்ணெயிலையும் இருப்பார், உண்ணிலையும் இருப்பார். ஓம் நம சிவாய். நமக்குள்ள இருக்கிற மாயையில் அகற்றுவோம். கர்வம், ஆணவம், அகந்தை, பொன்மயக்கம், பொருள் மயக்கம், பந்த பாச மயக்கம், இப்படிப்பட்ட மாயையில் அகற்றிட்டு மெய்ப்பொருளை உள்காணும் போது தான் சிவனை பார்க்க முடியும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருப்பார். தூணிலும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், எல்லிலும் இருப்பார், எறும்பிலையும் இருப்பார், கல்லிலும் இருப்பார், உண்ணிலும் இருப்பார், தெரும்பிலும் இருப்பார், எங்கும் இருப்பார். அப்பேற்பட்ட பரம்பொருளை வெளியில் தேட வேண்டியதில்லை, உள்ளுக்குள்ளே தேடணும். பக்தின்றது வெளிப்புற இருக்கக்கூடாது, மனதுக்குள்ளே இருக்கணும். வெளியே திணிவு பக்தி வரல, உள்ளுக்குள்ளே மனதில் தூய்மையாக இருக்கிற போது ஆண்டவனே உங்களுக்குள்ளே இருக்கணும். வழியெடுத்து உடலுக்குள்ளே 256 தெய்வங்கள் இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இது இருக்குது. முழுமையாக ஞானம் பெற்ற உள்நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் ஆன்மீகம் பழகுங்க, யோகா பழகுங்க, மூச்சு பயிற்சி பழகுங்க. வாழ்க்கை தெளிவாக இருக்குது. அடுத்தவனை பார்க்குறத விடுங்க, போட்டி போகாமல் இதெல்லாம் விட்டு அடுத்தவனை பார்க்குறத விட்டுட்டு உங்களை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்படி கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க, நீங்கள் பிறந்த பையனை என்ன பண்ணுறீங்க, அதை மட்டும் பாருங்கள். வெளியில் பார்க்குறதெல்லாம் மாயமாக மறைஞ்சிடும். யாரோடைய காம்பல் மட்டும் போகாது. அடுத்தவனை போகாமையும் பார்க்க போட்டியும் வேண்டாம். நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு மட்டும் பாரு. அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்குது.